ஓகே மக்களே, நம்ம வந்து வெளியில் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ தான் ஹோட்டல் விட்டு வெளியில் வந்தேன். இங்கே மணி என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ 2:30. ஆஃப்லைன் மேப் வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக எப்படி வழி போட்டிருக்கு, ஸோ உங்களுக்கு பாருங்கள் எப்படி சுற்றி காப்பிறேன். ஸோ இன்றைக்கி தாங்க ஏதோ பரவாயில்ல. ஸோ இதான் நான் இருக்க ஏரியா. அந்த ஜெயிண்ட் வீல், எங்கே போனாலும் அந்த ஜெயிண்ட் வீலில் தான் ரெஃபரன்ஸாக வச்சு ஹோட்டல்கிட்ட இங்கே வந்துடுவேன். இதான் நான் தங்கியிருக்க ஹோட்டல் மெர்க்யூர். அண்டு பக்கத்தில் ஒரு அக்வேரியம் இருக்குது, தெரியுமான்னு தெரில, பட் இன்றைக்கி நம்ம போகலாம். ஸோ இது வந்து யாட்ச் ரிப்பேர் பண்ணுற இடம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எக்ஸாக்டாக தெரியல. ஸோ நாம் அங்கே வருதில்ல, அந்த ரோட் வழியாக தான் நம்ம பிரிட்ஜில், அதில் ஒரு பிரிட்ஜ் இருக்குது தெரியுதா? ஸோ அதை க்ராஸ் பண்ணி அப்படியே சுற்றி போனால் தான் நமக்கு வந்து பீச் போயிடலாம். ஓகே போகலாம். ஸோ எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, செம்மையாக இருக்காங்க. நம்ம ஊராக இருந்தால் ஒரு ரைடு கேட்டிருக்கலாம்லையா. இங்கே வந்து எல்லாத்துக்கும் வந்து இந்த சம்மர் டைமில் வந்து கடலுக்கு இந்த மாதிரி செயிலிங் பார்த்துருப்பீங்க. ஸோ அதான் ஸோ பிடிக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வச்சுருக்காங்க. எல்லோரும் வச்சுருக்காங்களா இல்லை எப்படின்னு தெரில, ஆனால் நிறையா இருக்குங்க. இன்றைக்கி தான் ஸ்கை இவ்வளோ கிளியராக இருக்குங்க. போன வாரம் நான் இருக்கிறப்பெல்லாம் இவ்வளோ கிளியராக இல்லை. ஆக்சுவலாக ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மேகமூட்டமாக தான் இருந்தேன். அண்ட் டெய்லி ஈவினிங் வந்து மழை பெஞ்சிட்டே தான் இருந்துச்சு. இங்கே வந்து கோலிக்குண்டு கேம் விளாண்டுட்ருக்காங்க பாருங்க அந்த இடத்துல. ஸோ அதான் கடலா? ஆமாம், அந்த சைடு தான் இருக்குது. ஆனால் இங்கே கடல் வந்து ஆக்சுவலாக ரொம்ப ப்ரௌனிஷாக இருக்கும் அப்படின்னாங்க கடல் பக்கம். ஏன்னா பக்கத்தில் ஏதோ வந்து ஒரு ரிவர் வந்து கலக்குதான். ஸோ அந்த ஒரு ரீசனால். அண்ட் இங்கே வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைடு. ஓகேங்களா? ஒரே நாளில் உங்களுக்கு வந்து இங்கே டெய்லியுமே ஆக்சுவலாக எவ்ரி 6 ஹவர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஹை டைட் அண்ட் லோ டைட் பார்க்க முடியும்னு சொன்னாங்க. சைடில் இப்போ வந்து ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு லோ டைட் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சைடில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஏன்னா தண்ணி எங்கே வர இருந்தது இப்போ உள்ளே வாங்கியிருக்கு. அண்ட் அங்கே போட்லலாம் போகிறாங்க. ஓகே, லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர். நான் ஆக்சுவலாக தப்பாக வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் சுற்றி போனோம். ஏன்னா இந்த வழியாக போனோன்னா அதில் போட் வரல, அந்த போட் ஃபிக்ஸ் பண்ணி தான் நம்மளை வந்து பீச்சில் வந்து விடும்னு நினைக்கிறேன். ஓகே, இது ஜஸ்ட் பார்க் மாதிரி இருக்குது. அண்ட் லுக்கிங் நைஸ்ங்க. சீகல் அது பேர் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பேர் ஒன்று கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறானான்னு தெரில. ஃப்ரான்ஸ் ஃப்ளாக் அங்கே பறக்குது. இப்படி தாங்க இருக்குது. ஆக்சுவலாக பார்க்கலாம், நம்ம பீச்சு நிறையா சுற்றலாம். இன்றைக்கி டைம் இருக்குது, நாளைக்கு டைம் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்திங்கன்னா ஒரு ஆப் இருக்குது, எல்லோ ஆப்புன்னு. ஸோ அதை நீங்கள் ஒன்ஸ் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா போதும். லைக் ஈவன் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி சைக்கிளில் ட்ராவல் பண்ணலாம். அண்ட் பட் பே பண்ணணும். அண்டு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி போட் அங்கே போதில்லை, ஸோ அதில் கூட ட்ராவல் பண்ணலாம். அண்டு டாக்ஸி இருக்குது, எல்லாமே இருக்குது. நைஸ், நல்லாயிருக்கு. ஜஸ்ட் நம்ம
இதான் என்னோட இங்கே என் கூட ஒர்க் பண்ணவர் சொன்னார். ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே நீங்கள் வந்து பீச் போகணுன்னு முடிவு பண்ணிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் அந்த லோ டைட் ஹை டைட் செக் பண்ணாமல் வந்தீங்கன்னா லைக் நீங்கள் பீச்சே பார்க்க மாட்டீங்க. ஏன்னா தண்ணி உள்ளே போயிடும். அப்படி தான் இருக்குது இந்த பக்கம் ஃபுல்லாக. ஸோ இதான் பீச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எல்லா தண்ணியும் உள்ளே போயிடுச்சு. அண்ட் பாருங்கள் போட்டெல்லாம் லைக் அவுட் சைடு இருக்குது, வெளியில் இருக்குது. நான் இதே பிளேஸை லைக் நாளைக்கு அதாவது இன்னொரு வீடியோவில் நான் வந்து தண்ணி எப்படி இருக்குதுன்னு சொல்லி காமிக்கிறேன். அண்ட் நான் இதான் எனக்கு ஃபஸ்ட்டு டைம் லைக் எனக்குமே தெரியும். அண்ட் லோ அண்ட் ஹை டைட் பார்த்திங்கன்னா சேம் டேயில் நீங்கள் வந்து 2 டைம் இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. லைக் இந்த மாதிரிலாம் இருக்குமான்னு தெரியல. பட் ஃபஸ்ட் டைம் எனக்கு. அண்ட் பார்க்குற உங்களுக்கும் எத்தனை பேர்த்துக்கு இது ஃபஸ்ட் டைம்னு எனக்கு தெரியல. இங்கே தான் ஏதோ பீச்சுன்னு போட்டாங்க, அந்த ரெட் கலர் அதில் ஒன்று தெரியுதில்ல. ஸோ அதில் தான் பீச் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நல்ல வேளை நான் சுற்றி போயிருக்கணும். ஓகே, வேணால் தண்ணி இல்லையே, தண்ணி இல்லாமல் என்னத்தை போய் பண்ணுறது. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா நிறைய லைக் செயிலிங் போட்ஸ்லாம் உள்ளே தான் இருக்குது. ஓகே, இந்த எண்டு வரை நம்ம போவோங்க, போய் பார்க்கலாம் என்ன தான் இருக்குன்னு. ஹலோ. ஓகே, இந்த பிரிட்ஜை தாண்டி இங்கே பாருங்கள் எவ்வளோ சீலிங் போட்டுருக்குதுடா சாமி. எல்லாம் சம்மர் வந்தாலே கடலுக்குள்ளே போயிடுவாங்க போல இருக்கு எடுத்துக்கிட்டு. எக்கச்சக்கமாக இருக்குங்க, எக்கச்சக்கமாக. அண்ட் இந்த பக்கம் இந்த பிரிட்ஜை தாண்டினா கடல். நைஸ். இங்கே பார்த்தாலே உங்களுக்கு அந்த கலர் டிஃப்ரென்ஸ் தெரியுதில்ல. ஸோ ஒன் சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான். எங்கேயோ இதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு ஐலாண்ட் இருக்குது. அந்த ஐலாண்ட்லேருந்து என்ன ஆகுதுன்னா மண் எல்லாமே இப்படி தான் இருக்குது போல இருக்குது. சரி தண்ணி ரொம்ப உள்வாங்கியிருக்குங்க. அங்கே யாரோ தண்ணிக்குள்ளே 2 குட்டி பசங்க இருக்காங்க. ஓகே, செமையாக இருக்குது. அந்த குட்டி டாக் வருங்க, அந்த லேடியை சுற்றி வந்துட்டுருக்கு. அது விளையாடுது. அண்டு மேப் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஆட்டோ எல்லாம் குட்டி போட்டாக இருக்குங்க, மினி போட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க. ஆக்சுவலாக நான் இப்போ போகிற சைடு பார்த்திங்கன்னா டைரெக்டாக எங்கேயும் இது கனெக்ட் ஆகலை, கடலுக்குள்ளே கொண்டு தான் விடுது. அண்டு நான் வந்து திரும்ப இந்த வந்த வழியே வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். அப்போ தான் இன்னொரு பீச் இருக்குது, அந்த பீச் போய் பார்க்க முடியும். ஸோ அது பீச்சுன்னா ஸ்மால் பீச்சு. ஆமாம், ஆக்சுவலாக பீச் தான் நான் காமிக்கிறேன் பாருங்க. ஆனால் தண்ணி இல்லாததுனால அப்படி இருக்குது. ஸோ அதான் பீச். ஆக்சுவலாக லோ டைட்னால எல்லாம் உள்ளே போயிடுச்சு, அவ்வளோதான். ஸோ என்னோட சேர்ந்து இந்த வியூவை நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே. இங்கேயோ தான் நல்லா சாங்லாம் கேட்குது. அங்கேருந்து எல்லாம் ஸ்டார்ட் ஆகி அங்கேருந்து எங்கேயோ உள்ளே போகிறாங்க. ஜஸ்ட் ஒரு டாக்யூமெண்ட்ஸ் லைக் என்னென்னா வந்து நிறுத்தி வைக்கிற இடம் தான். ஆனால் அங்கேருந்து தான் வேறு எங்கேயோ இங்கேருந்து இப்படி போக போல இருக்குது. யாராவது இப்போ எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான டூரிஸ்ட் பிளேஸுன்னாங்க. சம்மரில் வந்திருந்திங்கன்னா, அதாவது என்ன ஒரு 1 மந்த்து தள்ளி, ஏன்னா நான் வர்றதுக்கு ஒரு 20 டேஸ் முன்னாடி தான் பயங்கரமாக ஸ்னோ பெஞ்சிருக்கு போல இருக்குது லாரோஷலில். அண்ட் இது வந்து 15 இயர்ஸ்க்கு அப்புறமும் யாரோ லைக் 8 இயர்ஸாக எவ்வளோ சொன்னாங்க. ஃபஸ்ட் டைம் பெய்யுதான், அவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் அந்த டைம் தான் ஸ்னோ எவ்வளோ பெய்யுது போல இருக்குது. இங்கே யாரோ ஃபிஷ்ஷிங் பண்ணிகிட்ருக்காங்க, நம்ம அதையும் வீடியோ எடுக்கலாம். என் நேரத்துக்கு ஒருத்தர் ஏதோ போட்டார், திரும்ப இப்போ ஃபிஷ்ஷிங் நெட் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. என்ன கொஞ்சம் நேரம் பிடிச்சிருக்கலாம்லையா இங்கே இருங்க. அண்டு as I said தான் இங்கேருந்து தான் ஆக்சுவலாக எல்லாம் செயிலிங் போட்டெல்லாம் இந்த பிறகு உள்ளே வந்துடுச்சு. ஒருத்தர் இருந்தால் இவர் தான் ஃபிஷ்ஷிங் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் எதுவும் கிடைக்கல போல இருக்கு, பாவம் பயப்புள்ள. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணியிருக்கேன், எதுவும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு கிளம்பிடுது. அண்ட் இங்கே ஒரு தாத்தா விடாமுயற்சியோடு இன்னும் ட்ரை பண்ணுறாரு. தாத்தா இல்லைப்பா,
தூக்கி போட்டார். பார்க்கலாம் ஏதாவது கிடைக்குதானே. அண்டு இந்தா இங்கேருந்து எல்லாம் உள்ளே வராங்க, வெளியில் வராங்க. இந்தா எல்லாம் அப்படியே போகிறாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த எண்டில் அப்பாவும் மகனும் உட்காந்து ஃபிஷ்ஷிங் நெட் போட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. யாருக்கும் இன்னும் எந்த ஒரு மீனும் கிடைக்கல. சரி அவனும் கிடைச்சா வீடியோ எடுத்துடலான்னு பார்த்தேன், கிடைக்கலையா. சரி திரும்ப நம்ம அங்கே ஏதோ சத்தம் கேட்குது, என்னென்னு போகலாம். அங்கே ஒரு பீச் இருக்குது, ட்ரை பண்ணலாம், போயிட்டு பார்க்கலாம்.